இரும்பேடாசனை பூ எரிச்சு கொள்றதுக்கு முன்னாடி இரும்பேடாசன் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா இரும்பேடாசன் உயிரோட வந்திருக்காரு சாமி. இரும்பேடாசன் சாவுக்கு இந்த 4 பொம்மையும் தான் காரணம். நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி மாஸ்டர் லூவோட ஸ்டூடெண்ட் இந்த 4 பேர் கிடையாது. இந்த 4 பேருமே இரும்பேடாசனால உருவாக்கப்பட்டவங்க. என்னைக்கு இரும்பேடாசன் பேம்பு பூபம்லாம் அழிக்கலாம் நினைச்சாரோ அப்பவே தன்னோட பாதுகாப்புக்காக இந்த 4 பேர்த்தையும் ஒரு தேவதை மூலியமா உருவாக்குனாரு. அந்த தேவதை தான் இந்த 4 பேர்த்தையுமே உருவாக்குச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு இரும்பேடாசனை கொல்லணும்னு நினைச்சவங்க முதல்ல இந்த 4 பேர்த்த இரும்பேடாசன் எடுத்து பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் மாஸ்டர் லூ. கொஞ்ச நாள்லயே தேவதையோட கண்ட்ரோல்ல இருந்த இந்த 4 பேரும் மாஸ்டர் லூவோட கண்ட்ரோலுக்கு மாறினாங்க. முனிவர் கிட்ட இருந்து இரும்பேடாசன் பூவை வாங்குறதுக்கு முன்னாடியே பூவோட உடம்புக்குள்ள இந்த 4 பேர்த்தையும் மாஸ்டர் லூ மூலியமா ஏற்கனவே அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த 4 பேரும் ஒன்று சேர்ந்தாலே கண்டிப்பா யாருக்காவது ஏதாவது ஆகும். அதுதான் அன்னைக்கு இரும்பேடாசனுக்கும் நடந்ததுக்கு. இரும்பேடாசன் செத்துட்டாருன்னு எல்லாரும் நினைக்கும் போதுதான் அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த அரண்மனையில ஒரு ஒளி வந்திருக்கு. அந்த ஒளியை நோக்கி இரும்பேடாசனோட தூதுவன் போனான். அவன் போன ஒரே நாள்ல செத்துட்டுதான் நினைச்ச இரும்பேடாசன் உயிரோட திரும்பி வந்தாரு. இது எல்லாமே இரும்பேடாசன் செத்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள நடந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இரும்பேடாசனை காப்பாத்தினது அந்த தேவதையும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இரும்பேடாசனை பூ மூலியமா எரிச்சும் கொண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மாஸ்டர் லூ. அதனாலதான் மாஸ்டர் லூவை கட்டுப்படுத்தும் போது இரும்பேடாசன் வெளியே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களும் யாரும் தப்பிக்க நினைக்காதீங்க. நீங்க தப்பிக்க நினைச்சா மட்டும்தான் ஏதாவது ஆகும். அதனால 48 மணி நேரம் நீங்க சும்மாவே இருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த தேவதை உங்களையும் தேடி வரலாம். இதான் அந்த தேவதையா? கவனிச்சிங்களா? அந்த 4 பேரும் இந்த தேவதையை கண்ட்ரோல் பண்றாங்க. சாமி நல்லா பாருங்க. கவனிச்சிட்டப்பா, அந்த 4 பேரும் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. தேவதை தான் 4 பேரை கண்ட்ரோல் பண்றா.